ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க மிசிகன் ஸ்டேட்ல லான்சிங்கிற ஒரு அழகான ஊர் இருக்கு. இந்த ஊர் தான் அந்த மிசிகன் ஸ்டேட்டிலே மக்கள் தொகை அதிகம் நிறைஞ்ச ஒரு 5வது மிகப்பெரிய ஊரும்பாங்க. ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும், மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறையவே கிரைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த லான்சிங்கிற ஊர்ல நிறைய கிரைம் நடக்கும். அப்படிப்பட்ட இந்த ஊர்ல மார்க் போசம்ங்கிற ஒரு நபர் இருந்துட்டு வராரு. அவர் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட மனைவியோட பேர் சிண்டி. அவங்க லோக்கல்ல இருக்க ஒரு ரெஸ்ட்ரோ பார்ல வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகள் காலேஜ் படிக்கிறதுல இருந்து டேட்டிங் பண்றாங்க. நெடுநாள் டேட்டிங் பண்ணி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழ்றதுக்காண்டி இந்த லான்சிங்கிற ஊருக்காக வராங்க. இந்த ஊர்ல 2 பேத்துக்கும் வேலை கிடைக்குது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஒட்டுமொத்தத்தில் இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. பட் ஜென்ரலா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், திருமண வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கும். பட் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். பட் அந்த மாதிரி தான் மார்க் அண்ட் சிண்டிங்கிற தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வரும். 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுவாங்க. சில சமயம் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு போலீஸ் ஆபீசரே வந்திருக்காங்க. ஈவன் இவங்க 2 பேரும் போடுற சண்டை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வரைக்கும் கேட்கும். அந்த அளவுக்கு இந்த தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தா கூட 2 பேரும் அவங்களோட கருத்து வேறுபாடுகளை சீரமைச்சு ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை ஒரு ஏற்றத்தாழ்வோட போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஜூன் மாசம் 10ஆம் தேதி 1995ஆம் வருஷம் சிண்டிங்கிற இந்த மனைவி ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பதட்டமா போறாங்க. அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் கேக்குறாங்க, என்னமாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, சார் ஒரு 4 நாளா என்னோட கணவர் மிஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிஸ் ஆயிட்டாருன்னா புரியல, என்ன நடந்ததுங்கிறாங்க. சார் 6ஆம் தேதி காலையில ஆபீஸுக்கு வேலைக்கு போனாரு. அதுக்கப்புறம் ஜெனரல் அவர் என்ன பண்ணுவார்னா, ஆபீஸ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் நான் வேலை பார்க்குற ரெஸ்ட்ரோ பாருக்கு வருவாரு, வந்து என்னை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போவாரு. அந்த மாதிரி தான் 6ஆம் தேதி சாயங்காலம் என்னை பார்க்கறதுக்காக ரெஸ்ட்ரோ பாருக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போனாரு, வீட்டுக்கே வரல சார். நானும் நைட்டு வீட்டுக்கு போறேன், அவர் வீட்டில் இல்லை. சரி வேற எங்கேயோ போயிருப்பாரு, வந்துருவாருன்னு பார்த்தா 7ஆம் தேதியும் வரல, 8ஆம் தேதியும் வரல, இப்போ 10ஆம் தேதி ஆச்சு, இப்போ வரைக்கும் என்னோட கணவர் வரவே இல்லைங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்றாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் பேசிக்காக அவங்ககிட்ட கேட்குறாங்க, சரிம்மா இப்போ கணவர் மிஸ் ஆயிட்டாரு, 4 நாள் ஆச்சு, எங்க தேடி பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு, சார் நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். ஃபர்ஸ்ட் அவர் வேலை பார்த்த ஆஃபீஸில் கேட்டேன், அவர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் வேலைக்கே வரலங்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டேன், அவங்க அம்மா அப்பா அங்கேயும் வரலங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், கோவர்க்கர்கிட்ட கேட்டேன். எல்லாரும் சொல்ற ஒரே பதில், 6ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மார்க்கை யாருமே பார்க்கலங்கிறாங்க. அப்போதான் எனக்கு பதட்டம் வந்தது. ஈவன் ஆஃபீஸ்லையும் என்ன சொல்றாங்க, அவரை வேலை நிமித்தமா வெளியூருக்கு அனுப்பவே இல்லைங்கிறாங்க. அதனால தான் நான் பதட்டமா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, சரி ஓகே மேடம், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நாங்க தேடி பார்க்குறோங்கிற மாதிரி. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இந்த மார்க்குங்கிற நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மனைவி எங்கெல்லாம் தேடினாங்களோ அதே மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, கோவர்க்கர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க மனைவிக்கு என்ன விதமான பதில் கிடைச்சதோ அதே பதில் தான் இவர்கிட்டையும் கிடைக்குது. நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன், இந்த மிஸ்ஸிங் கேஸ்ங்கிறது அதுல இருக்கிற டைம் லைன் ரொம்ப குரூஷியல். ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம். 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த நபரை கண்டுபிடிக்கலனா உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இது எப்படின்னா, நாள் போக போக அவங்க உயிரோட இருக்கக்கூடிய சான்சஸ் குறைஞ்சிட்டே வரும். ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா உயிரோட இருக்கிறது கஷ்டம். இப்போ அடுத்து 1 மாசத்துக்குள்ள கண்டுபிடிக்க முடியலனா அந்த உடலை கூட அடுத்து கண்டுபிடிக்க முடியாது. 1 மாசம்னா ஓகேப்பா, அட்லீஸ்ட் இறந்து போயிருப்பாங்க, உடலை கண்டுபிடிக்க முடியும். பட் சில கேசஸ் பார்த்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க உடலை கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இவர் காணாம போய் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆனதுனால கண்டிப்பா மார்க்குக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. பிளஸ் அவர் உயிரோட இருக்கக்கூடிய வாய்ப்பும் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த தம்பதிகளோட பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் இந்த கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போடுவாங்க சார், நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ், போலீஸை சமாதானப்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க, ஈவன் இவங்க போடுற சண்டை பக்கத்து தெரு வரைக்கும் கேட்கும் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ள அவங்களோட உறவுல ஒரு மிகப்பெரிய விரிசல் இருக்குங்கிறது தெரியுது. ஜென்ரலாவே ஒரு ஸ்பௌஸ் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தவங்க மேலதான் சந்தேகம் வரும். அதுவும் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கணவர் மிஸ் ஆயிட்டாரு, எங்க போனார்னு தெரியல. ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, vanished in a thin air, திடீர்னு என்ன காத்துலயா கரைஞ்சு போயிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கணவர் மிஸ் ஆனதை அவங்க மனைவியே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு 4 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறது
அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த மனைவிக்கும் அவங்க கணவரோட டிஸ்அப்பியரன்ஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அதனால இப்போ அவங்க மனைவியை வேற மாதிரி கிடுக்குப்பிடி விசாரணைக்காக திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அவங்க மனைவியும் வர்றாங்க. அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த விதமான பதட்டமும் இல்லை. போலீஸ் கிட்ட கேட்கிற எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் சொல்றாங்க. சரி, ஓகேமா, 6ஆம் தேதி தான் உங்க கணவர் மிஸ் ஆனாருன்னு சொல்றீங்க. அன்னைக்கு என்ன நடந்தது எக்ஸாக்டா எங்களுக்கு டைம் பை டைம் லைன் சொல்லுங்கிறாங்க. ஓகே சார், நான் சொல்றேன். காலையில என்னோட கணவர் வேலைக்கு போனாரு. நான் வழக்கம் போல மதியத்துக்கு மேல அந்த ரெஸ்ட்ரோ பாருக்கு வேலைக்கு போயிட்டேன். என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னா மதியத்துல இருந்து ஒரு நைட்டு 10-11 மணி வரைக்கும் இருக்கும். என்னோட கணவர் என்ன பண்ணுவார்னா சில சமயம் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்ட்ரோ பாருக்கு வந்து என்னை பார்த்துட்டு போவாரு. அன்னைக்கு வழக்கம் போல ரெஸ்ட்ரோ பாருக்கு வரும்போது நான் அங்க நின்றுட்டு இருந்தேன். என் பக்கத்துல 50 வயசு மதிக்கத்தக்க தாமஸ் லீ அப்படிங்கிற ஒரு நபர் நின்று என் கூட பேசிட்டு இருந்தாரு. நாங்க 2 பேரும் பேசினதை பார்த்து என்னோட கணவருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. உடனே என் கையை பிடிச்சிட்டு இப்படி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு தனியா போய் என்ன ஆச்சு, ஏன் அவங்க கூட பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்கிறாரு. அது ஏன் அவர் ஸ்பெசிஃபிக்கா கேட்டாரு, ஏன் அந்த 50 வயசு நபர்கிட்ட நான் பேசும்போது அவருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு சார். நான் வேலை பார்க்குற அந்த ரெஸ்ட்ரோ பார்ல இந்த தாமஸ் லீங்கிற 50 வயசு மதிக்கத்தக்க நபர் அடிக்கடி வருவாரு. என் கூட நல்ல ஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் பழகிட்டு இருந்தாரு. நான் ஜென்ரலா இந்த மாதிரி இந்த ரெஸ்ட்ரோ பாருக்கு வரவங்க யாரெல்லாம் என் கூட நண்பர்களா பழகுறாங்க, யாரெல்லாம் கூட வேலை பார்க்குறாங்க, இது எல்லா தகவலையும் என்னோட கணவர்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இந்த தாமஸ் லீங்கிற நபரை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட கணவருக்கு அவரை பற்றி தெரியும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த தாமஸ் லீக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஏன் மேல ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கு. என்ன அடைய அவர் பல டைம் முயற்சி பண்ணது எனக்கு தெரியுது. அப்ப நான் பல முறை தெளிவா சொல்லிட்டேன், இல்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற கோட்டை தாண்டி நான் வர விரும்பல. ஸோ என்ன வேற மாதிரி அப்ரோச் பண்ணாதீங்கிற மாதிரி நான் பல டைம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அந்த தாமஸ் லீ எப்பெல்லாம் எங்க ரெஸ்ட்ரோ பாருக்கு வராரோ தொடர்ந்து பிரச்சனை கொடுப்பாரு. என்ன குறுகுறுன்னு பார்க்கறது, போறப்ப வரப்ப தேவையில்லாம பேச்சு கொடுக்கறது, டேட்டிங்க்கு கூப்பிடுறதுன்னு அவரோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருந்தது. அப்ப இதை பத்தி என்னோட கணவர் கிட்ட ஓப்பனாக சொன்னேன். அப்ப என் கணவர் என்ன சொன்னாரு, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர்னு ஒன்று வாங்குவாங்க. அந்த ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் என்ன அப்படின்னா, சார் இவனால எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா போலீஸ் அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க, இனிமேல் இந்த பொண்ணு பக்கத்திலே போகக்கூடாது. அப்படி போனேன்னா அது சட்டத்தை மீறினதுக்கு அர்த்தம், அதுக்கப்புறம் நீ கைது செய்யப்படுவாய் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் சொல்லுவோம். ஸோ இவங்க கணவர் என்ன சொல்றாரு, நீ கொஞ்ச நாள் பார்ப்போம், அவன் இன்னும் பிரச்சனை பண்ணானா நம்ம அவனுக்கு அகைன்ஸ்டா ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் வாங்கிடலாங்கிற மாதிரி அந்த கணவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்படிதான் சார் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஈவன் இந்த தாமஸ் லீனாலே எங்களுக்குள்ள அடிக்கடி நிறைய சண்டை வருங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்றாங்க. சரி, இப்ப சம்பந்தப்பட்ட அந்த நாளைக்கு வருவோம். அந்த 6ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா, என்னோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, என் கணவர் கரெக்டா வர்றாரு. நான் அப்ப என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த தாமஸ் லீங்கிறவன் தேவையில்லாம வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். என் கணவர் கதவை திறந்துட்டு வர்றாரு. அப்ப பார்த்து இவங்கிட்ட பேசும்போது என்னோட கணவருக்கு கோபம் வந்துருச்சு. ஸோ அப்ப என்னோட தரதரன்னு இப்படி என்னை இழுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட பேசாதன்னு சொல்லி கோபமா வெளியில போயிட்டாரு சார். அதுக்கப்புறம் இந்த தாமஸ் லீயும் கிளம்பி போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் தான் என்னோட கணவர் மிஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க இன்னொரு தியரி சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, 6ஆம் தேதி என்னோட கணவர் ஆஃபீஸுக்கு போனவர் நான் அன்னைக்கு தான் கடைசியாக பார்த்தேங்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போலீஸ் கேட்கும்போது இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு அவர் கணவர் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் மிஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தகவலும் தெரிய வருது. இந்த கணவன் மனைவிக்கு இடையில தாமஸ் லீங்கிற ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க இன்னொரு நபரும் இருக்காருங்கிற ஒரு முக்கியமான தகவலும் தெரிய வருது. மார்க் போசம்ங்கிற இந்த அக்கவுண்டன்ட் 6ஆம் தேதி தன்னோட மனைவி வேலை பார்க்குற அந்த ரெஸ்ட்ரோ பாருக்கு வந்துட்டு போனார்ல, அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவருக்கு என்ன நிகழ்ந்தது, அவர் உயிரோட இருக்காரா, இல்ல கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல அவரோட மரணத்துக்கும் அவங்க மனைவிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்ல இடையில ஒருத்தர் இருக்கானே அந்த தாமஸ் லீங்கிற நபருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச மிஷிகன் ஸ்டேட்ல இந்த லான்சிங்கிற ஊர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த மார்க்குங்கிற நபருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுங்க. ஸோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத சும்மா வேற லெவல் ஃபாரன்சிக் டெக்னிக் யூஸ்
யூஸ் பண்ணி தான் இந்த வழக்கை சால்வ் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க மனைவி வந்து கணவருக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனை, அந்த தாமஸ் லீங்கிற நபரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த தாமஸ் லீங்கிற நபரை கூப்பிட்டு விசாரிச்சா இன்னுமே இந்த இஷ்யூல என்ன கிளாரிட்டி இருக்குங்கிறது தெரியும். இந்த மனைவி உண்மையிலேயே பொய் சொல்றாங்களா, இல்ல அந்த தாமஸ் லீ தான் உங்களை தொந்தரவு பண்றானுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 50 வயசு நபர்கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் சிண்டி வந்து பொய் சொல்றாங்க, எனக்கும் சிண்டிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு சார், நாங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு முடிவுல தான் இருக்கோம், அதனால சிண்டி ஏன் அப்படி பொய் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இப்போ இவர் சொல்ற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே பயங்கர முரண்பாடா இருக்கு. சிண்டி சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் முரண்பாடா இருக்கு. உண்மையிலேயே சிண்டி பொய் சொல்றாங்களா இல்ல இந்த தாமஸ் லீ வந்து பொய் சொல்றானா அப்படிங்கிறது தெரியல. சரி, இவங்களுக்குள்ள உறவு இருந்தது இல்ல அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. இப்போ வந்து காணாம போன மார்க்குக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியணும். இப்போ டைரக்டா அந்த கொஸ்டினை கேட்குறாங்க. இங்க பாருங்க மிஸ்டர் தாமஸ் லீ, நீங்க கடைசியா மார்க்கை எப்ப பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ இந்த தாமஸ் என்ன பண்றாரு, பார்க்கிங் லாட்ல போயிட்டு இருந்த மார்க்கை பிடிச்சு நிப்பாட்டுறாரு. மார்க் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. உடனே மார்க்குக்கு வந்து இந்த தாமஸ் கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல. சரி என்ன பேசணுங்கும் போது, நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மார்க், உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனும் உங்களோட வலியும் வேதனையும் எனக்கு நல்லாவே புரியுது. எந்த ஒரு ஆணுமே தன்னோட மனைவியை இன்னொரு ஆண் கூட பங்கு போறதுக்கு விருப்பப்பட மாட்டா, அதை ஏத்துக்கவே முடியாது. உங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் நல்லா புரியுது. பட் அதே டயத்துல வாழ்க்கையில ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, உண்மைத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மையிலே உங்க மனைவிக்கு சிண்டிக்கு என் மேல ரொம்ப விருப்பம். ஸோ எங்க 2 பேர்த்தோட பிளான் என்னன்னா, சிண்டி உங்ககிட்ட டிவோர்ஸ் ஆகிட்டு எனக்கு சொந்தமான ஒரு பண்ணை வீடு இருக்கு, அங்க நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். கூடிய விரைவில் சிண்டி உங்களை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, ப்ராப்பரா உங்ககிட்ட வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் மென்டலா இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தாமஸ் சொன்னார்ல. மார்க்குக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நீ என்னடா என்னோட மனைவியை பத்தி சொல்றது, அப்படிலாம் என் மனைவி இருக்க மாட்டான்னு சொன்னதுக்கு, இல்ல மார்க் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இதான் உண்மைங்கிற மாதிரி இவர் எடுத்து சொல்லும் போது இப்போ மார்க்குக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை தன்னோட மனைவி இவங்க கூட போறதுக்கு பிளான் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்ல இருந்திருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த தாமஸ் லீங்கிற 50 வயசு நபர் வந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு, தன்னோட காரை எடுக்கிறாரு. பட் அப்பதான் நோட் பண்ணாரு இந்த மார்க் வந்து நடந்தே வந்திருக்காருன்னு. அப்ப அந்த தாமஸ் லீ ஒரு கர்டசிக்காக அவர்கிட்ட கேட்கிறாரு, ஓகே மார்க் நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, உங்களை டிராப் பண்றேங்கிறாரு. இல்ல இங்க பக்கத்துல இருக்க ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போனோம், என்ன அங்க டிராப் பண்ணுங்கிறாரு. உடனே இந்த கார்ல அவரும் ஏறிக்கிறாரு. தாமஸ் லீ கார் டிரைவ் பண்றாரு. பக்கத்து சீட்ல அந்த கணவர் தாமஸ் உட்காந்துருக்காரு. ஸோ இவரை வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வாசல்ல இறக்கி விடுறாரு. இவரும் இவருக்கு பாய் சொல்லிட்டு போறாரு. எனிவே நீங்க எக்கெடுங்கட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த மார்க் வந்து நடந்து போறாரு. ஸோ இந்த தாமஸ் லீ கார்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த மார்க் என்ன பண்ண போறாருன்னு, அந்த மார்க் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வாசல்ல போய் நிற்கிறாரு. அங்க ஏற்கனவே ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. பார்த்தாலே ரவுடி பயல்க மாதிரி இருக்கு. அந்த 2 பேர்கிட்டையும் வந்து இந்த மார்க் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ காருக்குள்ள உட்கார்ந்து இருக்க இந்த தாமஸ் லீ இங்க இருந்து சைகை காமிக்கிறாரு. நான் வெயிட் பண்ணவா, உங்களை எங்க டிராப் பண்ணணுமான்னு கேட்கிறாரு. அங்க இருந்து மார்க் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க போங்க, நான் வர லேட் ஆகும் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, அவருக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு இந்த தாமஸ் லீயும் தன்னோட காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிறாரு. ஸோ இதுதான் சார் நடந்தது. ஸோ நான் கடைசியா மார்க்க அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வாசல்ல இறக்கி விட்டேன். அவர் 2 பேரோட பேசிட்டு இருந்தாரு. பார்க்க ரவுடி பையன் மாதிரி இருந்தாங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியவே தெரியாதுங்கிறாரு. ஜென்ரலா எந்த ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ்லயும் அந்த மிஸ் ஆனவங்களை யாரு கடைசியில பார்த்தாங்களோ அவங்க தான் நம்பர் 1 சஸ்பெக்டா வருவாங்க. இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிண்டியும் அந்த கணவர் மார்க்க கடைசியில தான் பார்த்திருக்காங்க. இவரும் கடைசியில தான் அந்த கார் பார்க்கிங் லாட்ல பேசியிருக்காரு. ஏன் இவர் தான் வந்து டிராப் பண்ணிட்டு போயிருக்காரு. பட் இந்த தாமஸ் லீ சொல்றது வந்து நம்புறதா வேண்டாமான்னு போலீஸுக்கு தெரியல. ஒரு 50-50%. இவன் சொல்றது உண்மை மாதிரியும் தெரியுது, இல்லை இவன் சொல்றது பொய் மாதிரியும் தெரியுது. சரி ஒன்று பண்ணுவோம். இவன் என்ன சொன்னா, அந்த மார்க்கை ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வாசல்ல போய் இறக்கி விட்டேன்னு சொன்னால, உண்மையிலேயே அவன் இறக்கி விட்டு போனானா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே சிசிடிவி இருக்கான்னு பார்க்குறாங்க. 95ல அங்கே அவ்வளோ சிசிடிவிலாம் இல்லை. இப்போ அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குற நபர்கிட்ட கேட்குறாங்க, இந்த டயத்தில் இந்த டேட்டில் யாராவது இங்கே இந்த மாதிரி காரில் வந்து இறங்குனாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மார்க்கோட ஃபோட்டோ காமிச்சு கேட்குறாங்க. தாமஸ் லீவோட ஃபோட்டோ காமிச்சு கேட்குறாங்க. பட் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வேலை பார்க்குற நபர் என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் சொல்கிற அந்த நாளில் இவங்க 2 பேரும் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்த மாதிரியும் தெரியல, ஏன் வாசலில் கூட யாருமே வந்து இந்த மாதிரி காரில் இறங்கி போன மாதிரியும் தெரியல. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு அடிக்கடி வர ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேங்கிறாங்க. ஸோ போலீஸும் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மேனேஜரும் அந்த ஸ்டோருக்கு நைட் டயத்தில் வர எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க.
கேட்குறாங்க. எல்லாரும் சொல்ற ஒரே பதில் என்னன்னா, எந்த ஒரு காரும் வரல, அந்த காருக்குள்ளேருந்து யாரையும் டிராப் பண்ணல, அப்படி இறங்கி வந்த நபர் இங்க ஒரு 2 பேர் கூட்ட பேசவும் இல்லை, ஸோ இது நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால இப்போ அந்த தாமஸ் லீங்கிற நபர் மேலதான் போலீஸுக்கு சந்தேகமா இருக்கு. போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருக்கு, கண்டிப்பா மார்க் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ மார்க்க ஒன்னு இந்த தாமஸ் லீ கொலை பண்ணிருக்கணும், இல்லைன்னா தாமஸ் லீ சொன்ன மாதிரி அந்த மனைவி சிண்டிக்கும் இவனுக்கும் தொடர்பு இருந்திருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மார்க்க கொலை பண்ணிருக்காங்க. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, மார்க்கோட உடலை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உண்மையிலேயே மார்க் கொலை செய்யப்பட்டாராங்கிறது தெரியாது. இந்த தாமஸ் லீயும் சிண்டியும் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு எந்தவித தடயமும் இல்லை. இப்போ உண்மையிலேயே இந்த வழக்கை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு போலீஸ் விழிப்பிதுங்கி இருக்க இந்த நேரத்தில் போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் வருது. இந்த தாமஸ் லீங்கிற 50 வயசு நபரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் கொஞ்சம் பணக்காரர்னு தெரியுது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கர் கணக்கில் ஒரு பண்ணை வீடு இருக்குன்னு தெரிய வருது. ஸோ ஒரு பண்ணை வீடு சுற்றி எங்க பார்த்தாலும் நிறைய மரங்கள், செடிகள், விவசாய நிலம் அப்படின்னு ஒரு பெரிய பண்ணை வீட்டுக்கே ஏக்கர் கணக்கான பண்ணை வீட்டுக்கு சொந்தமாக இருக்காரு. ஜெனரலாக அமெரிக்காவில் நம்ம நிறைய கேஸில் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா இந்த ஏக்கர் கணக்காக இருக்க பண்ணை வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு புதருக்குள்ள ஒரு உடலை டிஸ்போஸ் பண்ணா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் அது ஏக்கர் கணக்கான பரப்பளவு உள்ள இடம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்தையும் போய் போலீஸால தோண்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈவன் மோப்பனாய் கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப போலீஸ் என்ன பண்றாங்க, போலீஸோட அனுமானம் என்னன்னா, இந்த தாமஸ் லீ மார்க்க கொலை பண்ணி அவனோட பண்ணை வீட்டில் ஒரு இடத்துல புதைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் அது எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஏக்கர் கணக்கான நிலம் இருக்கு அப்படின்னா ஒன்று பண்ணுவோம், நம்ம மேலே ஹெலிகாப்டரில் போகலாம். ஸோ நம்ம அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல அவன் ஒரு 6 அடி குழி தோண்டி இப்போ ரீசெண்டாக புதைச்சிருந்தானா அந்த மண் வந்து சாயில் டிஸ்டர்ப் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்துட்டு வராங்க. வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பண்ணை வீடு இருக்கிற ஏரியாவும் அந்த பண்ணை நிலத்தை ஃபுல்லாக ஹெலிகாப்டரில் தேடி பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதையுமே போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்க ஹெலிகாப்டரில் தேடினதுலேருந்து இந்த பண்ணை வீட்டுக்குள்ளேயும் பண்ணை ஏரியாக்குள்ளேயும் எந்த ஒரு விஷயமும் புதைக்கப்படலை அப்படிங்கிறதான் தெரிய வருது. ஜென்ரலாக ஒரு கிரைம் கேஸ் வந்து கோல்டு கேஸ் ஆகுதுன்னா 2 விதமான சினாரியா இருக்கும். ஒன்று என்னன்னா, ஒருத்தன் சஸ்பெக்ட்னு தெரியும், இவன் தான் சஸ்பெக்ட்னு தெரியும், பட் அவனுக்கு அகேன்ஸ்டாக எந்த விதமான தடயமும் இருக்காது. இன்னொரு செட் ஆஃப் கேஸில் என்ன இருக்கும்னா, நிறைய தடயங்கள் இருக்கும், பட் போலீஸால் ஒரு சஸ்பெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான், இந்த தடயங்களை வச்சு இவனை லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த சஸ்பெக்டும் கிடைக்காது. இந்த மாதிரி கேஸில் தான் ஒரு கேஸ் வந்து கோல்டு கேஸ் ஆகும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவன் தான் சஸ்பெக்ட்னு தெரியுது, தாமஸ் லீ நம்பர் 1 சஸ்பெக்ட். பட் அவனை வந்து இந்த கொலையில லிங்க் பண்றதுக்கு எந்த தடயமும் இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மார்க் கொலை செய்யப்பட்டாருங்கிறது உறுதி செய்யப்படணும், அவரோட உடலும் கிடைக்கணும். ஸோ இப்போ அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல, அப்படி கொலை செய்யப்பட்டார்னா இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுக்கு எந்தவித தடயமும் இல்லை. ஒட்டு மொத்தத்தில் இந்த மார்க் எங்க போனாரு அப்படிங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. மேலும் இந்த வழக்கில் எந்தவித தடயங்களும் இல்லைங்கிறதுனால இந்த மார்க் போசம்ங்கிற நபரோட மிஸ்ஸிங் பர்சன் அந்த வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த மார்க் போசமுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல, உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாம இந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் கம்ப்ளீட்டா கோல்டு கேஸ் ஆயிருது. ஜென்ரலா இந்த மாதிரி கோல்டு கேஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட ஒரு தடயம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏ இருக்கு, ஆனா சஸ்பெக்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஎன்ஏவை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு மேட்ச் கிடைக்கும், இவன் தான் சஸ்பெக்ட்னு பாருங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவன் தான் சஸ்பெக்ட்னு கிடைக்குது, பட் அதே டயத்தில் எவிடன்ஸ் இல்லையே. அந்த மாதிரி கேஸ் எப்போ ரீஓப்பன் ஆகும்னா உண்மையிலேயே காணாம போன மார்க்குக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரிய வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மார்க் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அவரோட உடல் கண்டுபிடிக்கும் போது இந்த வழக்குக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணி ரொம்ப சூப்பராக விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நிகழுது. இந்த மார்க் போசம் காணாம போய் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கழித்து நவம்பர் மாதம் 1996 ஷயவாசிங்கிற ஒரு கவுண்டி இருக்கு. அந்த கவுண்டியில் இருக்கிற இன்டர்ஸ்டேட் 69 அப்படிங்கிற ஹைவேக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நிறைய செடிகள், மரங்கள், புதர்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் திராட்சை செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரவுண்டிலே 2 பக்கமும் படர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த இன்டர்ஸ்டேட் 69ல
ஒரு நபர் வழக்கமா தன்னோட நாயை கூட்டிட்டு வாக்கிங் போவாரு. அன்னைக்கு வழக்கமா அவர் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல அந்த நாய் ஸ்டாப் ஆகுது. அப்படியே ஒரு புதருக்குள்ள ஓடி போகுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா அது ஒரு இன்டீரியரா ஒரு இடத்துக்கு அந்த நாய் ஓடுது. இந்த டாக் ஓனர் நாயை விட்டுட்டு போக முடியாதுல, இவரும் பின்னாடியே போறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நாய் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அந்த இடத்துல அந்த நாய் எதையோ மோந்து பார்த்துட்டு இருக்கு. பக்கத்துல போய் இந்த டாக் ஓனர் பார்த்தார்ல, மிரண்டு போயிட்டாரு. ஒரு மனிதனோட ஸ்கெலிட்டன் ஃபுல் எலும்பு கூடையும் பார்க்குறாரு. உடனே இதை பற்றி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்கிறாரு. ஸோ அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வராங்க. இந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக்யூர் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்கெலிட்டனை ஃபுல்லாக ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அதுக்கப்புறம் பேத்தாலஜிஸ்ட் எல்லாமே கவனமாக ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி இன்டீரியரான இடத்துல இந்த மாதிரி ஒரு மனிதனோட எலும்பு கூடு கிடைச்சுன்னா அது கொலையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சில பேர் நேச்சராகவே தற்கொலை பண்ணிக்கிறதோ இல்லைன்னா குடிச்சிட்டு போய் உள்ளே விழுந்து கிடப்பான், அங்கேயே இறந்து போயிருப்பான், ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இது கொலையா இல்லையா, இல்லை அந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். பட் அந்த ஸ்கெலிட்டன் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல போலீஸுக்கு 3 மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. கடைசியா அந்த நபர் போட்டிருந்த ஒரு ஷர்ட், அந்த ஷர்ட் ஆல்மோஸ்ட் அப்படியே மக்கி போயிருக்கு. அந்த ஷர்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட் கிடைக்குது. அந்த பெட்ஷீட்ல எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு 22 கேலிபர் துப்பாக்கி குண்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு துப்பாக்கி குண்டு கிரைம் சீன்ல கிடைக்குதுன்னா ஸோ கண்டிப்பா இது ஒரு கொலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. மேலும் அந்த ரத்தம் தோய்ந்த நிலையில இருக்க பெட்ஷீட்டை பார்க்கும்போது இது ஒரு கொலையா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. சரி, இப்போ இது ஒரு கொலைனே வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நபர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஜென்ரலா ஒரு உடல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக அந்த உடல் டீகம்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அழுகி போகிறதுக்கு முன்னாடி கிடைச்சா மேபி ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஃபேஸை வச்சு இல்லை எப்படியோ அந்த உடலை கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி ஸ்கெலிட்டன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் இன்னொரு கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கொலை நடக்குது, ஒரு சடலம் ஆல்மோஸ்ட் அழுகி போய் கிடைக்குது, ஒரு 2-3 மாதம் கழிச்சு கூட கிடைக்குதுன்னா ஃபாரன்சிக் எண்டோமாலஜிஸ்ட்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. இது நம்ம நிறைய கேஸில் படிச்சிருக்கோம். அந்த எண்டோமாலஜிஸ்ட் யாருன்னா பூச்சிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க. என்ன மாதிரி பூச்சினா, இப்போ ஒரு மனிதன் இறந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போன 1 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த மனிதனோட உடம்புலேருந்து சில அமிலங்கள் வெளியில் வரும். அது அந்த ஸ்மெல்லை வச்சு பூச்சிகள் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பெண் இனத்தை சேர்ந்த ஒரு பூச்சி வரும், அந்த மனிதனோட உடம்புல உட்காந்து முட்டையிட்டு இனப்பெருக்கத்தை ஆரம்பிக்கும். அப்புறம் அது லார்வேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் லார்வேங்கிறது அப்படியே அந்த ஒரு புழு மாதிரி வரும், அதுலேருந்து ஒரு பூச்சி வரும். இனப்பெருக்கம் இந்த மனுஷனோட உடம்புல நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பூச்சிகளோட சாப்பாடு என்னன்னா அந்த மனிதனோட உடம்பை தான் சாப்பிட்டுட்டு இருக்கும். இப்படி தான் அந்த டீகம்போஸ் ஆரம்பிக்கும். ஸோ நேச்சர் எப்படின்னா, அந்த மனுஷன் இறந்து போனோடனே அந்த பூச்சியை எங்கே இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணி இந்த மனுஷனோட உடம்புக்குள்ளே கூட்டிகிட்டு வரும். ஸோ இந்த ஃபாரன்சிக் எண்டோமாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூச்சிகளை வச்சு, அந்த பூச்சிகளோட வளர்ச்சியை வச்சு இந்த மனிதன் இறந்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு, ஸோ தட் மீன்ஸ் இவன் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பூச்சிகள் வந்திருக்கு, முட்டையிட்டிருக்கு, இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, இந்த மனுஷன் இறந்து போய் 2 மாதம் இருக்கும், 3 மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் இந்த ஃபாரன்சிக் எண்டோமாலஜிஸ்ட்டை கூட்டு வராங்க. இந்த எலும்புக்கூடுக்கு சொந்தமான மனிதன் இறந்து போய் எவ்வளோ நாள் இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை எதுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு மனிதன் இறந்து போயிருக்காரு, ஸோ கண்டிப்பாக இவரை பற்றியான ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை எந்த மாதிரி மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை செக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது இறந்து போய் 1 வருஷம் ஆச்சு அப்படின்னா அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது காணாம போனாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும். அதுக்கு தான் இவர் எப்போ இறந்து போனாருங்கிற டைம்ல என்ன கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஃபாரன்சிக் எண்டோமாலஜிஸ்ட் பார்க்கும்போது அந்த ரத்தம் தோய்ந்த நிலையில் இருக்கிற பெட்ஷீட்டுக்குள்ள நிறைய பூச்சிகள் இறந்து போய்க்கிறக்கு. ஃப்ரெஷ்ஷாக எந்த பூச்சியுமே இல்லை, ஏன்னா அந்த மனிதனோட உடம்பு ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிடுச்சு. ஸோ இவர் கண்டுபிடிக்க அந்த பூச்சிகள் பல நாள் இவரோட உடம்புக்குள்ள இருந்து இனப்பெருக்கம் செஞ்சிருக்கு, நாளடைவில் இங்கேயே மரணம் அடைஞ்சிருக்கு. இப்போ அந்த பூச்சிகளை எடுத்து அந்த எண்டோமாலஜிஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மேபி ஒரு 8 மாசத்துக்கு மேல இருக்கும். அதாவது மினிமம் இந்த மனுஷன் இறந்து போய் 8 மாசம் இருக்கும். 8 மாசத்துலேருந்து ஒரு 12 மாசம் வரைக்கும் இருக்கலாம். பிகாஸ் இந்த பூச்சிகள் இறந்து போனதுனால என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னா இறந்து போச்சுன்னா அதோட வளர்ச்சிகள் ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிருக்கும். அதனால என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்டோமாலஜிஸ்ட் சொல்றாரு. பட் அவர் சொல்ற டைம் லைன் மினிமம் 8 மாசம் இருக்கும், அதுக்கு மேலே எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாங்கிறாரு. அப்போ இந்த மனுஷன் எப்போ இறந்து போனாங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க பாருங்க, சும்மா வேற லெவல் டெக்னிக். நீங்கள் அடுத்த ஒரு 5 நிமிஷம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டெக்னிக். இப்போ அந்த மனுஷன் இறந்து போகும்போது அவரோட உடம்பை கண்டுபிடிக்கும் போது அவர் ஒரு ஷர்ட் போட்டிருந்தாரு. அதாவது அந்த உடம்பு ஸ்கெலிட்டன் இருக்கு, அதுக்கு மேலே ரெட் கலரில் ஒரு ஷர்ட் போட்டிருந்தாரு.
அந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரோட்டோட 2 பக்கமும் வந்து திராட்சை கொடிகள் வந்து தரையில வந்து அப்படியே படர்ந்து கிடக்கு. அந்த மாதிரி நிறைய திராட்சை கொடிகள் இந்த மனிதனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள, அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள கூடி வளர்ந்து இப்படி வெளியில வந்திருக்கு. இப்போ அந்த திராட்சை கொடிகளை தாவரவியல் சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அது என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க போறாங்கன்னா, எவ்வளவு நாளா அந்த திராட்சை கொடிகள் இவரோட உடம்புக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள வந்திருக்கு, ஸோ அதை வச்சு மேபி இந்த நபர் இறந்து போய் எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய ஒரு கேஸில் கவர் பண்ணியிருக்கேன். மரம் இருக்குல்ல, மரத்தோட தண்டு பகுதி இருக்குல்ல, அந்த தண்டு பகுதியை வெட்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள சர்க்கிளாக இருக்கும். ஒரு 10, 20 சர்க்கிள், 30 சர்க்கிள் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். அந்த ஒவ்வொரு சர்க்கிளும் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒவ்வொரு சர்க்கிளுமே அந்த மரத்துக்கு 1 வயசாச்சுன்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த தண்டு பகுதியில் 30 சர்க்கிள் இருந்துச்சுன்னா அந்த மரம் உருவாகி 30 வருடங்கள் ஆச்சுன்னு அர்த்தம். அதே டெக்னிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த திராட்சை கொடியோட தண்டு பகுதியை, இந்த ஷர்ட்டுக்குள்ள இருந்த திராட்சை கொடியோட தண்டு பகுதியை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த தண்டு பகுதிக்குள்ள எத்தனை ரிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரிங்கு, நம்பர் ஆஃப் ரிங்ஸ் எவ்வளோ இருக்கு, அதோட வளர்ச்சியை வச்சு பார்க்கும்போது அப்போ அந்த தாவரவியல் சயின்டிஸ்ட் கிளியரா சொல்றாங்க, இந்த செடி கொடிகள் வளர ஆரம்பிச்சு மினிமம் 15 மாசம் இருக்கும். ஸோ நான் உறுதியா சொல்றேன், இந்த நபர் இந்த இடத்துல மரணிச்சு ஒரு மினிமம் 16 மாசமாவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான டைம் லைனை சொல்றாரு. இப்போ இந்த டைம் லைனை வச்சு இந்த ஏரியால யாராவது காணாம போயிருக்காங்களா, 15 மாசத்துக்கு முன்னாடி யாராவது மிஸ் ஆயிட்டாங்களாங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. அதுவும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சடலத்தை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஆண். அவருக்கு 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். அவரோட உயரம் 5.8லேருந்து 5.10 ஃபீட் வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி தெளிவான தகவலை சொல்லிடுறாங்க. இப்போ இதை வச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலேருந்து 50 ஸ்கொயர் மைல் டிஸ்டன்ஸில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் விசாரிக்கும் போது எக்ஸாக்டாக இந்த நபரோட டிஸ்கிரிப்ஷனை மேட்ச் ஆகிற மாதிரி லான்சிங்கிற ஊரில் 15 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. மார்க் போசம்ங்கிற ஒரு நபர் மிஸ் ஆயிருக்காரு. ஒருவேளை இது அவரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. ஸோ இப்போ வந்து ஓகே, இந்த நபரா இருக்கலாங்கிற மாதிரி எப்படி நிரூபிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா, டென்டல் ரெக்கார்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மார்க் போசம்ங்கிற நபரோட டென்டிஸ்ட் வந்து பல நாளுக்கு முன்னாடி அவரோட டென்டல் ரெக்கார்ட், அந்த எக்ஸ்ரே வச்சிருக்காரு. இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்கெலிட்டன் தலைப்பகுதியில் இருக்கிற டென்டல் ரெக்கார்டை எடுத்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் சந்தேகமே கிடையாது, 15 மாசத்துக்கு முன்னாடி லான்சிங்கிற ஊர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மார்க் போசன் அங்க இருந்து கிட்டத்தட்ட 35 மைல் தொலைவில் இருக்கிற இன்டர்ஸ்டேட்ங்கிற 69 ஹைவேல ஒரு புதருக்குள்ள அவரோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட் இப்போ ஒரு கொலை வழக்காக மாற்றப்படுது. ஸோ அப்போ இந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டில் 50% சால்வ். ஓகே, இப்போ மார்க் போசனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. பட் இப்போ அவரை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத அடுத்து கண்டுபிடிக்கணும். மார்க் போசமோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே சஸ்பெக்ட் இருக்காங்க. இப்போ அவரோட கிரைம் சீனில் 22 கேலிபர் துப்பாக்கியை வச்சு தான் அவரை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ அந்த துப்பாக்கி குண்டுகள் இருக்கா, அதை வச்சு சஸ்பெக்ட் கிட்ட இருக்க ஒரு துப்பாக்கி எடுத்து பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த சஸ்பெக்ட் கிட்ட இருக்க துப்பாக்கியால தான் இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இது வந்து ஒரு நார்மலான டெக்னிக். இப்போ இதுல நம்பர் 1 சஸ்பெக்ட் யாரு? தாமஸ் லீங்கிற அந்த 52 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் தான். இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த தாமஸ் லீங்கிற நபரோட பண்ணை வீடை ஃபுல்லா சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் வாங்குறாங்க. அவரோட வீடை ஃபுல்லாக தேடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கிற முயற்சி பண்ணுற என்னன்னா, இந்த 22 கேலிபர் துப்பாக்கி எதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. ஒரு 2-3 துப்பாக்கி கிடைக்குது, ஷார்ட் கன் 1 கிடைக்குது, 2-3 கிடைக்குது. பட் எதுலேருந்து அவர் சுட்டு கொலை பண்ணியிருப்பாருன்னு தெரியாது, இவர் தான் பண்ணியிருப்பாராங்கிறது தெரியாது. பட் அப்படி இருந்தாலும் அவர்கிட்ட என்னெல்லாம் துப்பாக்கி கலெக்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, ஒரு 2-3 துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்களே, இதில் பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இதில் ஏதாவது ஒன்று வச்சு தானே அவன் சுட்டு கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு அந்த துப்பாக்கியை ஃபுல்லாக பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. போலீஸ் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. இந்த தாமஸ் லீட் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி கூட மேட்ச் ஆகல. தட் மீன்ஸ் இந்த சஸ்பெக்ட் வச்சிருக்க எந்த துப்பாக்கியாலையும் இந்த மார்க் போசம் சுட்டு கொலை செய்யப்படலைங்கிறது தெரிய வருது. அப்போ போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. என்னடா அது, இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு பார்த்தா இப்போ எதுவுமே மேட்ச் ஆகலே. ஒருவேளை இவன் பண்ணியிருக்க மாட்டானோ, அவன் ஒய்ஃப் ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. இல்லை, இந்த தாமஸ் லீ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், மேபி அந்த துப்பாக்கி அவன் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா,
இப்போ இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். அந்த தாமஸ் லீ என்ன சொன்னா, நான் தான் கடைசியா மார்க் போசமை பார்த்தேங்கிறான். அதாவது பார்ல இருந்து அவனை கூப்பிட்டு போயிருக்கான், ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வாசல்ல இறக்கி விட்டுருக்கான். ஸோ அப்போ அந்த பேசஞ்சர் சீட்ல வந்து மார்க் போசம் உட்காந்துருப்பாரு. ஒருவேளை தாமஸ் லீ அவர் கூட்டிட்டு போகும்போது அங்கேயே ஏதாவது கொலை பண்ணியிருந்தா, அப்போ ஒன்று பண்ணுவோம், அவரோட காரை செக் பண்ணி பார்க்கலான்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாமஸ் லீ என்ன கார் யூஸ் பண்ணாரோ அந்த காரை அப்படியே எடுக்கிறாங்க, எவிடன்ஸ்க்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள ஏதாவது ரத்த கரைகள் இருக்கான்னு வெறும் கண்ணால பார்க்குறாங்க. அந்த கார் சுத்தமாக க்ளீன் செய்யப்பட்டிருக்கு, எந்த ரத்த கரையும் தெரியல. பட் லூமினால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அப்ளை பண்றாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத ரத்த கரைகளை கூட ஈவன் சோப்பு தண்ணியே போட்டு கழுவிந்தா கூட லூமினால்ங்கிற இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல ப்ளூ கலர்ல க்ளோ ஆச்சுன்னா இந்த இடத்துல ரத்தம் இருந்திருக்குன்னு அர்த்தம். பட் இந்த லூமினால் அப்ளை பண்ணி பேசஞ்சர் சீட்டை செக் பண்ணி பார்த்தாங்கல்ல, அப்படியே க்ளோ ஆச்சு. அந்த இடத்துல நிறைய ரத்தம் இருந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. பிளஸ் அந்த பேசஞ்சர் சீட்டுக்கு புதுசாக கவர் போட்டிருக்கிறதுன்னு தெரிய வருது. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த கவரை வந்து கத்தியால கிழிச்சு அந்த ஒரிஜினல் சீட்டை பார்க்குறாங்கல்ல, மிரண்டு போயிட்டாங்க. அந்த சீட்டில் எங்க பார்த்தாலும் அப்படியே காய்ந்து போன ரத்த கரைகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பேசஞ்சர் சீட்டில் நிறைய ரத்தமும் இருக்கு, சீட்டுக்குள்ள நிறைய ரத்த கரைகளும் இருக்கு. இதை எல்லாத்தையும் சாம்பிள் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரத்தம் வந்து கொலை செய்யப்பட்ட மார்க் போசமுக்கு சொந்தமானதுன்னு உறுதி செஞ்சுட்டா தாமஸ் லீ தான் கொலை பண்ணியிருப்பாங்கிறது தெரிய வரும். பட் எந்த டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்றது? அப்போ போலீஸ் விசாரிக்கும் போது இந்த மார்க் போசமோட அப்பா அம்மா இந்த உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரதுனால இப்போ அவங்க அப்பா அம்மாவோட பிளட் சாம்பிளை எடுத்து அந்த டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தாமஸ் லீவோட கார்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலர்ந்த நிலையில் இருக்க அந்த இரத்த கரைகள் கொலை செய்யப்பட்ட மார்க் போசம்ங்கிற நபருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க் போசம் இந்த தாமஸ் லீவோட கார்ல இருக்கிற பேசஞ்சர் சீட்டுக்கு பக்கத்தில் வச்சு தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படுது. ஃபைனலா மார்க் போசமை கொலை பண்ண குற்றத்துக்காக தாமஸ் லீங்கிற இந்த 53 வயசு நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. பட் என்னதான் அவர் காருக்குள்ள ரத்த கரைகள் இருந்தா கூட இந்த மார்க் போசனை சுட்டு கொலை பண்ண அந்த துப்பாக்கியை கண்டுபிடிக்க முடியல. ஸோ போலீஸோட அனுமானம் அந்த துப்பாக்கியை வந்து அவர் எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிட்டாருன்னு. பட் தாமஸ் லீ என்ன சொல்றாரு, இந்த கொலையை நான் பண்ணவே இல்லைன்னு சொன்னா கூட காருக்குள்ள இவ்வளோ ரத்தம் இருக்குன்னா கண்டிப்பா இங்க வச்சு தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறது வந்து 100% உறுதி செய்யப்படுது. பட் எல்லாத்துக்கும் இருக்க டவுட் என்னன்னா, இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன? ஸோ ஏற்கனவே வந்து இந்த தாமஸ் லீ இவர் மார்க் போசன்ட்ட என்ன சொன்னா, ஓம் பொண்டாட்டிக்கு ஏன் மேலே இஷ்டம் இருக்கு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம். பட் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, மார்க் போசம் இறந்ததுக்கு அப்புறம் கூட சிண்டிங்கிற இந்த பெண்மணி தாமஸ் லீ கூட சேர்ந்து வாழவே இல்லை. அப்போ உண்மையிலேயே சிண்டி சொன்னது உண்மையா இருக்கலாம், இந்த தாமஸ் லீ சொன்னது பொய்யா இருக்கலாம். சிண்டிக்கு வந்து இந்த தாமஸ் லீ மேல எந்த ஐடியாவும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். பட் இவனுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்து அந்த கணவர்கிட்ட போட்டு கொடுத்து கணவன் மனைவியை பிரிச்சுட்டா மேபி சிண்டியை தான் அடைஞ்சிடலாம், அதுக்கு இடையூறா இருக்கிற இந்த மார்க்கையும் நம்ம போட்டு தள்ளிட்டா ஈஸியா சிண்டியை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் மேபி சிண்டி மேல அந்த அளவுக்கு அதிகமான ஆசையினால தான் மார்க்கை வந்து இந்த தாமஸ் லீ கொலை பண்ணிருக்கலாம். ஸோ இது ஒரு பெண்ணுக்காக செய்யப்பட்ட கொலைன்னு தெரியுது. பட் இந்த கொலைக்கு அப்புறம் சிண்டி வந்து இந்த தாமஸ் லீ கூட சேர்ந்து வாழலை, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்ததுக்குரிய எந்த தடயமும் இல்லைங்கிறதுனால சிண்டிக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. ஈவன் ஃபாரன்சிக்கோ எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸோ சிண்டி வந்து இந்த கொலையில் இன்வால்வ் ஆனாங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொலை நடந்தப்போ தாமஸ் லீயும் சிண்டியும் பேசின மாதிரியோ மீட் பண்ண மாதிரியோ இல்லை இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் மீட் பண்ண மாதிரியோ எந்த தடயமும் இல்லைங்கிறதுனால இப்போ சிண்டியை வந்து இந்த கேஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. தாமஸ் லீயை மட்டும் இந்த கொலை வழக்கில் அமெரிக்க நீதிமன்றத்துக்கு ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ என்னதான் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி கிடைக்காம இருந்தா கூட அந்த கார்ல கண்டுபிடிக்கப்பட்ட ரத்த கரைகளை வச்சு தாமஸ் லீ தான் இந்த மார்க்கை கொலை பண்ணியிருக்காருங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவர் குற்றவாளிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் அவருக்கு 25 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 25 வருடங்களுக்கு அப்புறம் நீங்க தாராளமா பரோல்ல வெளியில வரலாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் கடைசியாக படித்து பார்த்த வரைக்கும் இந்த தாமஸ் லீ ஜெயில் தன்னை அனுபவிச்சிருக்காரு. இப்போ 2024 வருஷம் வந்து அவருக்கு 80 வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். இது ரொம்ப பழைய வழக்குங்கிறதுனால எனக்கு நிறையா தகவல்கள் கிடைக்கல.
இந்த தகவல் எல்லாமே நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பிலேருந்து படித்து நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்போ அந்த தாமஸ் லீ உயிரோட இருக்காரான்னு தெரியல. பட் 24ஆம் வருஷம் அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்கு. இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, யாருக்காவது கிரைம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த இதை நான் சொல்ல போகிற விஷயத்தை ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கொலை பண்ணி முடிச்சுட்டு அந்த உடலை எங்கேயோ புதைச்சிட்டோம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம், கண்டிப்பாக அந்த ரிமைன்ஸ் கிடைச்சா கூட நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சா கூட நீங்க அந்த உடலை புதைச்சாலும் சரி, இல்லை எரிச்சாலும் சரி, அந்த மனிதனோட ரிமைன்ஸ்ல இருந்து கிடைக்கிற சின்ன சின்ன தடயங்களும் 1000 கதைகள் சொல்லும். உண்மையிலே அந்த மனிதனோட இறுதி நிமிடம் எப்படி இருந்தது, எப்படி கொலை செய்யப்பட்ட அந்த மனிதன் யாரு, எவ்வளவு வயது, கொலை செய்யப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இந்த இடத்துல எவ்வளவு நாள் கிடக்கா, எப்படி கொலை செய்யப்பட்டா அப்படிங்கிற எல்லா ஜாதகத்தையும் ஒரு மனிதனோட ரிமைன்ஸ் எந்த பொசிஷன்ல கண்டுபிடிச்சாலும் அதுல இருந்து இவ்வளவு தகவல்களை திரட்டுற அளவுக்கு இப்ப சயின்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பா கொலை செய்யப்பட்ட அந்த சடலம் எவ்வளவு நாள் கண்டுபிடிச்சாலும் ஏதாவது ஒரு தடயம் வந்து அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா பேருதவியா இருக்கும். இதுல மனிதனோட சயின்ஸ் மட்டுமல்ல, இயற்கையும் சரி ஒரு கிரைமை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் உதவி செஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எண்டோமாலஜிஸ்ட் பூச்சிகளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆப்வியஸ்லி இயற்கை தான், அந்த பூச்சிகள் இயற்கை தான். அந்த மனிதனோட சடலம் அந்த இடத்துல எவ்வளவு நாள் இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, விட்னஸ் கூட தெரியாம இருக்கலாம். பட் அந்த உடலை சாப்பிட வர்ற பூச்சிகளுக்கு தெரியும் இந்த சடலம் இந்த இடத்துல எவ்வளவு நாள் இருந்துச்சுன்னு. ஸோ இந்த ஃபாரன்சிக் எண்டோமாலஜிஸ்ட் பூச்சிகளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, இயற்கை அப்படியும் உதவி செய்யுது. பட் இந்த கேஸ்ல பார்த்த மாதிரி எண்டோமாலஜிஸ்ட்க்கு அந்த பூச்சிகள் உதவி செய்யாம இருந்தா கூட அந்த திராட்சை கொடிகள் அந்த ஷர்ட்டுக்குள்ள வளர்ந்ததை வச்சு இந்த இடத்துல அந்த நபர் எவ்வளவு நாள் இருந்தாருங்கிறத கண்டுபிடிச்சு அவ்வளோ நாளுக்கு முன்னாடி யாரு மிஸ் ஆயிருக்காங்கிற டீட்டெயிலை வச்சு தான் இந்த மார்க் போசமர் ரீச் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா அறிவியலும் மட்டுமல்ல, இயற்கையும் இந்த மாதிரி கிரைமை சால்வ் பண்றதுக்கு மனிதனுக்கு பேருதவியா இருக்கு. உண்மையிலே இந்த கேஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த திராட்சை கொடியை வச்சு கண்டுபிடிச்சது வேற லெவல் ஒர்க். உண்மையிலேயே சூப்பரா ஃபாரன்சிக் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, அந்த மனைவிக்கு இதில் ஏதாவது தொடர்பு இருக்குமா இல்லையா, இல்லை அந்த மனைவிக்கும் இந்த தாமஸ் லீக்கும் ஆஃப்லைனில் ஏதாவது இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் கிடைச்சப்பட்ட தடயங்கள் வந்து அவங்க மனைவிக்கு எதிராக இல்லைங்கிறதுனால அவங்கள வந்து இந்த கேஸில் லிங்க் பண்ண முடியல. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க மனைவிக்கும் தாமஸ் லீக்கும் ஏதாவது தொடர்பு இருந்திருக்குமா, இல்லை இந்த தாமஸ் லீயே சும்மா அவங்க கணவர்கிட்ட கட்டுக்கதை சொல்லி இந்த தம்பதிகளை பிரிக்க முயற்சி பண்ணியிருப்பானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் உண்மையிலே ஃபாரன்சிக் சூப்பராக வேலை பார்த்துருந்தாங்களே. இந்த வழக்கை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.